என் அன்பு சொந்தங்களே, நான் உங்கள் மீரான். இது உங்களின் அபிமான டெரஸ் குக்கிங் சேனல். இன்றைக்கி நம்ம மந்தி மசாலா, ஏன்னா எல்லா மசாலாவும் கடையில் வாங்கிடலாம். இந்த மந்தி மசாலா வெளிநாடுகளில் கிடைக்கும், அரபு நாடுகளில் கிடைக்கும், துபாயில் கிடைக்கும், சிங்கப்பூர், மலேசியா இந்த மாதிரி ஊர்களில் கிடைக்கும். ஆனால் நம்ம ஊரில் மந்தி மசாலான்னு ஒன்று கிடைக்காது. இப்போ மந்தி செய்கிறவங்களுக்கு இது எப்படி செய்கிறதுங்கிறதுக்காக இந்த மசாலா செஞ்சு காட்டுறேன். அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைங்கிறத பார்க்கலாம் வாங்க. இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள்: ஏலக்காய், கருப்பு ஏலக்காய், பிரிஞ்சி இலை, ஜாதிபத்திரி, ஜாதிக்காய், கிராம்பு, மராத்தி மொக்கு, பட்டை, ஸ்டார் பூ, சோம்பு, மிளகு, கல்பாசி, ஜீரகம், தனியா, மஞ்சத்தூள், ட்ரை லெமன் அதாவது எலுமிச்சம்பழம், காஷ்மீர் மிளகா. இப்போ முதல்ல இந்த மசாலாவுக்கு எல்லா பொருள்களையும் நான் அளவு சொல்கிறேன். என்னென்ன அளவு, எவ்வளோ அளவு, இந்த அளவு தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த அளவோடு வச்சு எல்லாத்தையும் நம்ம வறுத்து பவுடர் பண்ணி வச்சுக்கணும். அதுக்கு என்னென்ன அளவுகள்ங்கிறது நான் வறுக்கும்போது நான் போடும்போது ஒன்றுன்னா சொல்லிக்கிட்டே வரேன். வாங்க இப்போ போகலாம். ஒரு வானொலி வச்சுக்கிடுவோம். இப்போ வானொலி சூடாயிடுச்சு. தீயை மிதமான மீடியமில் வச்சுக்கோங்க. மீடியமில் வச்சுட்டு ஒரு 100 கிராம் தனியா, 100 கிராம் தனியா நம்ம கொஞ்சம் கூடுதலாக செஞ்சு வச்சுக்கலாம். தனியாவை மீடியமான ஃப்ளேமில் வச்சு நல்லா வாசனை வர்ற வரைக்கும் வறுக்கணும். எதுவும் கருகிடக்கூடாது. மிதமான சூட்டில் நல்லா அந்த தனியாவுடைய வறுத்த வாடை நல்லா கம்மன்னு வரும். அந்த வாடை வர்ற வரைக்கும் பொறுமையாக வறுக்கணும். வானொலி நல்ல கனமான அடிகனமான பாத்திரம் வச்சுக்கோங்க. அதில் வச்சு நல்லா பொறுமையாக வறுப்போம். இப்போ தனியாக வறுபட்டுருச்சு, நல்ல வாடை வந்துருச்சு. இப்போ எடுத்து ஆற போட்டுடலாம். இப்போ சோம்பு 25 கிராம், அதாவது இது 3 டேபிள் ஸ்பூன், 3 டேபிள் ஸ்பூனில் போடுறேன். 3 டேபிள் ஸ்பூன். சோம்பு நல்லா இப்போ அரை திட்டம் வறுக்கும்போதே 25 கிராம் ஜீரகம், அதாவது அதே மாதிரி டேபிள் ஸ்பூனில் 3 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், அதே அந்த சூட்லேயே சேர்ந்து வறுபடட்டும். ஜீரகமும் சோம்பும் நல்லா வறுபட்ட வாசனை கமகமன்னு வருது. இப்போ நம்ம எடுத்து போட்டுருவோம். மிளகு 15 கிராம், அந்த சின்ன டேபிள் ஸ்பூனில் 1.5 டேபிள் ஸ்பூன் போடுறேன். 1.5 டேபிள் ஸ்பூன். ஒரு ஜாதிக்காயில், ஒரு முழு ஜாதிக்காயில் ஒரு பாதி ஜாதிக்காய், பாதி இந்த பாருங்கள், ஒரு காயில் பாதி வச்சுட்டு பாதி காய் போடுறோம். ஜாதிபத்திரி பூவில் ஒரு 3 பீஸ் போடுறோம். இதில் கிராம்பு ஒரு 10 கிராம் அப்படின்னா ஒரு 30 பீஸ் வரும். 10 கிராம், அதையும் இதில் போட்டுக்கிடுவோம். ஒரு 2 ட்ரை லெமன். நம்ம ட்ரை லெமன்னா ஒன்றும் இல்லை, நம்ம எலுமிச்சம்பழம் உள்ளே இருக்கிற சாரை புழிஞ்சிட்டு வெறும் தோல் இருக்குது பார்த்தீங்களா, அந்த தோலை காய வச்சுருக்கோம். அதில் ஒரு 2 ட்ரை லெமன், 2 பீஸு. அதுலேயே ஒரு 3 அன்னாசிப்பூ, 3 நம்பர் அன்னாசிப்பூ, ஒரு 10 கிராமு பட்டை. 10 கிராம் பட்டைன்னா ஒரு 5-6 பட்டை வரும். கனமான பட்டையோ சுருள் பட்டையோ நீங்கள் போட்டுக்கலாம். 10 பட்டை, 10 கிராம் பட்டை. இதில் ஒரு 10-15 பிரிஞ்சி இலை,
10 15 இலை போடுறேன், பிரிஞ்சி இலை. ஏலக்காய் ஒரு 15 நம்பர் ஏலக்காய் போடுறோம். அதை கருப்பு ஏலக்கான்னு சொல்லுவாங்க. கருப்பு ஏலக்காய்னா அதிலே பெரிய ஏலக்காயிலே கருப்பு ஏலக்காய்னு எல்லா கடையிலையும் கிடைக்கும். அதில் ஒரு 5 பீஸ் கருப்பு ஏலக்காய். இந்த மராத்தி மொக்கு எல்லா கடையிலையும் கிடைக்கும். எல்லோரும் மராத்தி மொக்குன்னா எல்லோரும் சொல்லுவாங்க மராத்தி மொக்கு. அதில் ஒரு 5 பீஸு. கல்பாசி சும்மா சும்மா ஒரு 3 விரல் கடங்குறாப்புல உள்ள கல்பாசி, அதையும் போட்டுக்கிடுவோம். காஷ்மீர் மிளகா ஒரு 15 நம்பர். காஷ்மீர் மிளகா 15 நம்பர் போடுறோம். இந்த பிரிஞ்சி இலையை நல்லா அப்படி கிழிச்சு போட்டிங்கன்னா நல்லா அந்த சூட்டுக்கு நல்லா முருண்டு வறுபட்டுரும். அப்போ தான் நமக்கு மிக்சிலேயோ மிஷின்லேயோ கொடுத்தாலும் அரைப்படும். இப்போ நம்ம கொஞ்சம் கம்மியான அளவு போட்டிருக்கிறதுனால நம்ம மிக்சியில் தான் அரைக்க போகிறோம். அதுக்காக இப்படி நல்லா கிழிச்சு போட்டிங்கன்னா நல்லா வறுபட்டுரும். தீ ரொம்ப சிம்மில் இருக்குது. ஆக எவ்வளோ சிம்மில் இருக்குமோ அவ்வளோ சிம்மில் வச்சுருக்கோம். அதை சேர்த்து போட்டு வறுக்கிறோம். ரொம்ப சிம்மில் தான் இருக்கணும். எல்லாம் நல்லா வறுபட்டுருச்சு. இதை பாருங்கள் நல்லா வறுபட்டு நல்லா மொறுண்டு நல்லா நொறுங்கிது. நல்லா வறுபட்டுருச்சுன்னு அர்த்தம். ட்ரை லெமன் போட்டோம், அதை பாருங்கள், அதுவும் நல்லா உடையிற அளவுக்கு நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் எடுத்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து வச்சிருவோம். நம்ம இப்போ எல்லா பொருளும் வறுத்தாச்சு. வறுத்து கொஞ்சம் ஆற விட்டுருக்கோம். மிக்சியில் தான் அரைக்க போகிறோம். அளவு கூட இருந்தால் மிஷினில் அரைக்கலாம். நமக்கு மந்தி மசாலா அவ்வளோ ஜாஸ்தியாக தேவை இருக்காது. அதனால் நம்ம 100 கிராம் திட்டத்துக்குள்ளே 100 கிராம் மல்லி போட்டு அதுக்கு வேண்டிய அந்த மசாலாக்கள்லாம் போட்டிருக்கோம். நம்ம அரைச்சி வச்சுருக்கோம். கடைசியாக மிக்சியில் அரைக்கும் போது ஒரே ஒரு பெரிய இந்த ஸ்பூனில் டீஸ்பூனில் 1 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு அரைச்சிக்கிடுவோம். அருமையான முறையில் மந்தி மசாலா ரெடி ஆயிடுச்சு. இந்த மந்தி மசாலா மட்டன் மந்தி, சிக்கன் மந்தி, ஃபிஷ் மீன் மந்தி இந்த 3க்கும் போடலாம். அழகான முறையில் இது மந்தி மசாலான்ட்டு கடையில் எங்கேயும் கிடைக்காது. வெளிநாடுகளில், அரபு நாடுகளில், துபாய் போன்ற நாடுகளில் எல்லா இடத்துலையும் கிடைக்கும். அவங்க ஈஸியாக வாங்கிடுவாங்க. இப்போ இதை நம்ம ஒரு முறை செஞ்சு வச்சா 1 கிலோவுக்கு 1.5 ஸ்பூன் நல்ல டேபிள் ஸ்பூன் இருக்குல்ல, அந்த டேபிள் ஸ்பூனில் 1 கிலோ ரைஸுக்கு இந்த இருக்குது பாருங்கள், இந்த பெரிய இந்த ஸ்பூனில் பெரிய ஸ்பூன் டேபிள் ஸ்பூனில் 1.5 ஸ்பூன் 1 கிலோ ரைஸுக்கு 1.5 ஸ்பூன் போடணும். அதே நேரத்தில் அந்த சிக்கனை நீங்கள் மேக்னேட் பண்ணி பிரட்டி மசாலா போடுறோம்ல, அதுக்கு 1 ஸ்பூன் போடணும். எதுக்கு? சிக்கனை மசாலாவில் வேக வச்சு எடுத்ததுக்கப்புறமா அந்த இதில் இந்த மசாலா போட்டு பிரட்டி ஒரு வாட்டி பொரிச்சு எடுக்கணும். ரெண்டுக்கும் மொத்தத்தில் 2.5 ஸ்பூன் செலவாகும். அப்போ இது ஒரு 20 வாட்டி 100 கிராம் தனியாவில் செஞ்ச இந்த மசாலாவுக்கு ஒரு 20 வாட்டி மந்தி செய்கிறதுக்கு யூஸ் ஆகிக்கிறோம். நீங்கள் செஞ்சு ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கோங்க. அருமையான மந்தி மசாலா ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் சொந்த பந்தங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றிய கருத்தை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் அன்பு மீரான்.